அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகம். காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. பராபவ ஆண்டு பலன்களில் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருக்கும். வாழ்க்கையை நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கனாக்கா ஸ்டெபிலிட்டி நல்லாவே கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் என்னென்னலாம் ஒரு தெளிவின்மையாக இருக்கோ அந்த தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். அண்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கனாக்கா ஏன் அந்த விஷயம் நடந்தது அப்படின்ட்டு இப்போது கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிதானமாக வாழ்க்கை போனாலும் அதில் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய கண்டிப்பாக வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. முதலாவது பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டேபிளாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் இருக்கும். நல்லா அப்கிரேட் ஆவாங்க. அடுத்தடுத்து நம்ம படிக்கணும், நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னாக்கா இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு 2-3 அட்டம்ப்ட் எழுதினா கூட அவங்களுக்கு அதில் சக்ஸஸ் தான் வரும். ஸோ அதில் தப்பே இல்லை அவங்க இது பண்ணுறதுல. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. அதில் பின்னோக்கி போகணும் அப்படி இல்லை இதோடு போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. என்ன தான் அவங்க தோல்வியை சந்தித்தாலும் நான் அதில் சாதித்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு வைராகியம் இருக்கும். அண்டு பார்த்திங்கனாக்கா அடுத்தது ஜாபில் வேலையாட்கள் பார்த்திங்கனாக்கா ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இவங்களுக்கும் சற்று கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்த்து பேசணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஹைக் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தணும் அப்படின்ட்டு உங்களுடைய சீனியர்ஸ்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அது நீங்கள் இப்போ அவங்கள அனுசரித்து போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேலரி ஹைக் எல்லாமே நடக்கும். இந்த ஆரம்பத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இமீடியட் ப்ரமோஷன், இமீடியட் ஹைக் எதுவுமே இருக்காது. இந்த வருட கடைசியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹைக்கு, ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் அதுக்கு ரிசல்ட் இந்த வருஷத்தோட கடைசியில் தான் இருக்கும். பட் நிதானமாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. பட் கடைசியில் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை நினச்சி கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் சிறப்பாக அமைய போகுது. அண்டு மணி மேட்டர்ஸில் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக திடீர் செலவுகள் இருக்கும். உடல் ரீதியான செலவுகள் இருக்கும். ஃபேமிலிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு பார்த்திங்கனாக்கா எந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு அந்த நோயே இருந்திருக்காது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செலவுகள் தான் இருக்கும். அண்டு பார்த்திங்கனாக்கா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் தான் உங்களுக்கு கெயின் கொடுக்கும். ஷார்ட் டேர்முக்கு டெம்பரரியாக இருக்குமே தவிர்த்து அதில் உங்களுக்கு பெருசாக ஒரு லாபம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய செலவுகளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும். அண்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி அதுக்கு செலவு சேர்த்து சேமிக்கணுன்னாலே அதில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறச்ச லவ்வில் ஆல்ரெடி லவ்வில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் ஒரு மிக்சடாக சிக்னல்ஸ் இருக்கும். அவங்க எஸ்ஸும் சொல்ல மாட்டாங்க, நோவும் சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி இழுக்கடிப்பாங்க. வருடத்தோட கடைசியில் தான் ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். இல்லை
வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் எத்தனை பார்ட்னர் நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். வருடத்தோட கடைசியில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக லவ் இருக்கக்கூடிய இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் ஆரம்பத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு பொறுமையோட நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஷன்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஈகோ இருக்கவே கூடாது. உங்கள் ஈகோ வந்து முன்னிறுத்தினீங்க அப்படின்னாக்கா மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சாதிக்கவே முடியாது. சப்போஸ் வேலையில் ஈகோ இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் ரிலேஷன்ஷிப் ஈகோ இருந்தது அப்படின்னாக்கா அது உங்கள் வாழ்க்கையே வந்து பின்னோக்கி தள்ளிடும். ஸோ அதை உங்களுடைய பொறுமையாக கடைப்பிடிச்சு இருங்க, எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்ட் உங்கள் வீட்டில் வந்து முதியோர்கள் இருப்பாங்கள்ல, பாட்டி தாத்தா, அந்த மாதிரி அவங்கள வந்து கவனம் செலுத்துங்க. அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கிறீங்களோ வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எமோஷ்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய சிப்ளிங்ஸ் கூடயும் சரி, உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை மேரேஜ் ஆகிருக்கும்ல, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுடைய மாமியார் மாமனார் அவங்களுடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதை உங்கள் ஈகோவை சப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நீங்கள் சாதிச்சு வரலாம். அதே மாதிரி நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கள, அந்த ப்ராப்ளம் ஏன் நடக்குது அப்படின்றது இந்த வருடத்தோட கடைசியில் தெரிய வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்டு சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இப்போ சொன்ன மாதிரி எமோஷ்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இருக்கும். உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளால் அடுத்தவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பிரிவை தான் ஏற்படுத்துமே தவிர்த்து ஒரு நிம்மதி இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு முன்னாடியே இதில் சொல்லியிருப்பேன், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி, குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இப்போவே வந்து சேவிங்ஸில் ஒரு ஈடுபடுங்க. அண்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், ரொம்பவே இருக்கும். உங்களை யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க, இப்படி தான் போகணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது அப்படி இருக்க போகிறது இல்லை. இந்த வருடத்தோட கடைசியில் தான் வந்து உங்களுக்கு ஆதாயமே தவிர்த்து இந்த வருடம் முழுக்கவே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சொல்லிட்டேன். பாசிட்டிவில் என்ன உங்களுடைய இந்த இயரில் பாசிட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கேரியரில் ஒரு க்ரோத் இருக்கும். ஆனால் அதுவுமே வந்து வருஷத்தோடைய கடைசியில் ரொம்ப கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னாக்கா வருடத்தோடைய கடைசியில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், சேலரி ஹைக் எல்லாமே இருக்குது. அண்டு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நியூ நெய்பர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த வருடம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறீங்களோ எதிர்காலத்தில் அது வந்து சிறப்பாக அமையும். இப்போ இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை கடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. இதுதான் இந்த வருடத்துக்கான பலன்கள்.